கத்திரிக்காயில் கொஞ்சத்தை பால் கறியும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு. அதுக்கு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிற சாப்பாடு கத்திரிக்காய் பால் கறியும் கருவாட்டு குழம்பும். கத்திரிக்காயை நாங்கள் மசிச்சு இறங்குவோம். இன்னொருக்கா திரட்டி விடுவோம். புளி தனியாக விடுவோம். கத்திரிக்காய் பால் கறி ஓகே. இனி இதுக்கெல்லாம் நாங்கள் தாளித்து போட சரி. குழம்பு எல்லாம் தண்ணியெல்லாம் கொதிச்சு வற்றி வந்துட்டு கருவாட்டு குழம்பு ரெடி. வணக்க நண்பர்களே, இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். கத்திரிக்காயில் கொஞ்சத்தை பால் கறியும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், கருவாடு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், உள்ளி, அதோடு தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் கழுவி வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். கத்திரிக்காயை வெட்டி தண்ணிக்குள்ளே உப்பும் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த கயர் தன்மை இல்லாமல் இருக்கும். கருவாடை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயத்தையும் சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுக்க. உருளைக்கிழங்கையும் சின்ன வெட்டி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். உள்ளி சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். ரம்பையிலையும் சின்ன சின்ன வெட்டிக்கிறேன். கருவேப்பிலையும் ரம்பையும் டீபுரிச்சிக்காய் இருந்தபடியாக அப்படியே டக்குன்னு வெட்டி போட்டு விட்டுருக்கு. தக்காளி பழமும் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நான் சமைக்க போகிற சாப்பாடு கத்திரிக்காய் பால் கறியும் கருவாட்டு குழம்பும். இந்த சட்டிக்கெலாம் பால் கறி வைக்க போடுவோம். கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டிருக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். இப்போ தாளித்து போடுவோம் தானே. இப்போ கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் உள்ளியையும் போடுவோம். கத்திரிக்காய், வெங்காயம், உள்ளி போட்டிருக்கிறோம். இனி இதுக்கு தண்ணியை விட்டு நாங்கள் அடுப்பில் வைப்போம். பாருங்க, அடுப்பில் சட்டியை வச்சுருக்கு. இனி நாங்கள் சமைப்போம். கத்திரிக்காய் அங்கால கருவாட்டு கறி வைக்கப்புறம் அதுக்குன்னு சட்டியை வச்சுருக்கிறோம். சட்டியை சுட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம் வதக்குவோம். வெந்தயத்தையும் போடுவோம். வெந்தயத்தையும் போட்டு வதக்கி விடுவோம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச உள்ளியை போடுவோம். எல்லா உள்ளியும் வேண்டாம், கத்திரிக்காய் போட்டுட்டோம். உள்ளியும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வதங்கி வர்றதுக்கு இந்தியாவில் பாருங்க கத்திரிக்காய் கறி பாக்கறியும் வேண்டாம். கருவேப்பிலை இதோட செத்த மிளகாய்களும் போடலாம். நான் உரைப்பு இல்லாத வைக்கிற வழியாக செத்த மிளகா போடையில் ரம்பையும் போடுவேன். கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தக்காளி பழத்தையும் போடுறோம். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வேறு ஒரு சொட்டு உப்பு போடுறேன். தக்காளி பழமும் வெங்காயம் வதங்குறது. சாணம் கருவாட்டில் உப்பு இருக்கிற வழியாக உப்பு கணக்கு போட தேவையில்லை. இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கத்திரிக்காய் கறி அவிஞ்சி வந்துட்டு வடிவாக இதாண்டுவோம். அப்படியே மசிச்சு பாருங்க. ரெண்டே சரி நல்ல வடிவாக வதக்கத்துடும். இது வதங்கிட்டு இனி இதுக்குள்ளே உருளைக்கிழங்க பொறுக்கிறோம். அதையும் முழுக்க மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே இனி நாங்கள் கத்திரிக்காயும் போடுவோம். கத்திரிக்காயும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்னொருக்கா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு உப்பு போட தேவையில்லை. கருவாட்டில் உப்பு இருக்குது. கழுவி வச்சா கருவாடையும் போடுவோம். கருவாடையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் மசிச்சு இறங்குவோம். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் ஈட்டு இனி புளியை கரைக்க போகிறோம். இதுக்குள்ளே கரைக்க போகிறோம் புளி. இன்னொருக்கா திரட்டி விடுவோம். இதுக்குள்ளே இப்போ நாங்கள் மிளகாத்தூள் எல்லாவும் உங்களுக்கு பிடிச்ச தூள் போடலாம். நான் மிளகாத்தூள் போடல, சரக்கு தூள் போட போகிறேன். ஒரு கரண்டி சரக்கு தூள் போடுறோம்.
சரகு தூளை போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்ச புளி தண்ணியாக விடுவோம். அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை விடுவோம். தண்ணியை விட்டுட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டுங்க. அதோட ஓகே. நான் இதுக்கு தக்காளி பழ சோஸ் போடையில், ஏன்னு சொன்னால் புளி தண்ணி விட்டபடியே தக்காளி பழ சோஸ் போடையில் எல்லாரும் நீங்கள் தக்காளி பழம் கொஞ்சம் கூடவும் போடலாம். நான் ஒரு தக்காளி பழம் தான் போட்டேன். இங்கே கத்தரிக்காய் பாருங்கள் அவிஞ்சு வந்துட்டு மசிச்சுட்டு நாங்கள் இதுக்கு வாசனை திரவியம் போடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக நச்சீரகத்தூள், ஒரு சொட்டு மிளகுத்தூள், எல்லா தூளையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். குழம்பு கொதிக்குது. இஞ்சால கத்திரிக்காய் பால் கறி, கத்திரிக்காய்க்கு உப்பு பாகம், உப்பெல்லாம் காணும். பால் விட போகிறேன், அதாவது கிரேம் பாருங்க. கிரேமை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கத்திரிக்காய் பால் கறி ஓகே. எண்ணெய் இதுக்கெல்லாம் நாங்கள் தாளித்து போட சரி. அடுப்பில் சட்டி வச்சுருக்கு. கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். கத்திரிக்காய்க்கு நான் தாளிப்பு போட போகிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்குள்ளே வெங்காயத்தை போடுவோம். வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வந்துட்டு இதுக்குள்ளே வச்ச கருவேப்பிலை, வந்த அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இனி அடுப்பு நிப்பாட்டுவோம். கத்திரிக்காய் பால் கறியை நாங்கள் போட்டுடுவோம். கத்திரிக்காய் பால் கறி ரெடி. கத்திரிக்காயை சட்டியை மாற்றி எடுப்போம். கத்திரிக்காய் மாற்றி கத்திரிக்காய் பால் கறி சூப்பராக சமைச்சு எடுத்துட்டோம். இஞ்சாலும் நல்லா தண்ணியெல்லாம் கொதித்து வற்றி வந்துட்டு உப்பெல்லாம் காணும். ஏன்னு சொன்னால் இந்த கருவாட்டில் சரியான உப்பு காணபடியாக காணும். குழம்புக்கு சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டு சின்ன வட்டி போட்டதானே நல்லா அவிஞ்சு கொஞ்சம் பாலை விடுவோம். கிரேமை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க நான் கொஞ்சம் வற்றி வரட்டுவோம். இல்லை இதாக வந்தால் தான் ஓகே. கருவாட்டு குழம்பு ரெடி. கறியெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டு என்னை அடுப்பு நிப்பாட்டி ஸோ சாப்பிடுவோம். இருப்போம். சட்டியை மாற்றிடுவோம். பாருங்க கருவாட்டு குழம்பும் கத்திரிக்காய் பால் கறியும் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கருவாட்டு குழம்பும் கத்திரிக்காய் பால் கறியும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.